மாணவ செல்வங்களே, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் இயல் 2 அதில் இருக்கிற முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றான். இது ஒரே தொடரில் கொடுத்துருக்காங்க. அதை தனித்தனியாக நம்ம எழுதுகிறோம். கபிலன் வேலை செய்தான், ஒரு ஃபுல் ஸ்டாப், களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினாள், ஃபுல் ஸ்டாப், பரிசு பெற்றாள். அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம் பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பகம். அடுத்து கீழே கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் இந்த அட்டவணையில் இருக்குது. அதை நம்ம பார்த்து எழுதணும். இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. ஓகே குழந்தைகளே, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நன்றி.